வணக்கம். நாய்கள் பிஹேவியர் டீகோட் பண்றதை பத்தி நம்ம ஏற்கனவே சில தகவல்கள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாய்கள் திடீர்னு ஏன் நம்மளை பார்த்து குறைக்குதுன்னு. இப்ப நம்ம தெருவில் போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு நாய் நம்மளை பார்த்து குறைக்கும். நம்மளுக்கு நாய் பத்தின பயம் இருந்ததுன்னா நமக்கு இது உடனே தூக்கி வாரி போடும். ஏன் அப்படின்னு இப்போ காரணம் பார்க்கலாம். காரணம் தெரிஞ்சிருக்கும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி காரணம் தெரியும் போது நமக்கு பயம் குறையும். இப்போ நாய் திடீர்னு குறைச்சா நம்ம எப்படி தூக்கி வாரி போடுதோ அதே மாதிரி நாய்க்கும் திடீர்னு நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம எதிர்பாராம வந்திருப்போம். இப்போ இரவுல நம்ம வரோம், நாய் வருது, நம்ம எதிர்பாராம அதுக்கு ஒரு தூக்கி வாரி போடுற கணக்கை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு ஒரு குறை குறைக்கும். அந்த குறை உங்களை தாக்குறதுக்கான குறை இல்லை, அது அதோட பயத்தோட வெளிப்பாடு. அடுத்ததா பார்த்தோம்னா அதோடைய டெரிட்டரியை பாதுகாக்கிறதோ இல்லைன்னா அதோட சொத்து, அதோட குழந்தைகள் இல்லை அதோட உணவு அங்கே இருக்குன்னா அதை பாதுகாக்க. இப்போ பொதுவாக நம்ம ஒரு விஷயம் பார்த்தா நாய்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதோட குட்டிகளை கார் கடியில் பாதுகாப்பாக வைக்கும், மழை நாள்லையோ வெயில் நாள்லையோ. நம்ம ஒரு கார் நின்றுட்டு தானே இருக்கு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எதேச்சியாக அது வழியாக கடந்து போக பார்ப்போம். ஆனால் நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே வருது அதற்கு அச்சுறுத்தல், அதோட குட்டிக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுமோ நினைச்சு அந்த கார் கடியில் இருந்தாலுமே ஒரு கத்தும். இல்லை அக்கம் பக்கத்தில் எங்கன்னா அது உணவு தேட போயிருந்ததுன்னா நம்ம போகிறத பார்த்து அது பயத்தில் உடனே கத்தும். நம்ம கடந்து போயிட்டா அது உடனே நிறுத்திடும். அந்த எல்லையை கடந்து போயிட்டோம்னா அதுக்கு ஆபத்து இல்லை, தன் குட்டிகளுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அது விலைக்கு போயிடும். அடுத்ததா பார்த்தோன்னா அதுவே ஒரு பயத்துல கத்தும். நீங்க எதுவும் பாதிக்க போறீங்க, எதுவும் செய்ய போறீங்கன்னு நினைச்சேன், அது தன் பயத்தை வெளிப்படுத்தும். ஸோ நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாய்கள் கத்துவது என்பது உடனே நம்மளை பார்த்து கடிக்கிறதுக்கோ நம்மளை பார்த்து அதுக்கு கோபம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாய்கள் கம்யூனிகேட் தான் பண்ணுது. நமக்கு ஒரு சொல்ல வருது, எனக்கு பயமா இருக்கு நீ கிட்ட வராத, இல்லை என்னுடைய குட்டிகள் அங்க இருக்கு நீ நெருங்காத, என் உணவு அங்க இருக்கு நீ கிட்ட வராத, அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் சொல்லுது. கம்யூனிகேட் பண்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாயோட பார்க்கிங்கிறது கம்யூனிகேஷன் தான். பைட்டிங்கிறது அதோட கடைசி ஆப்ஷன். தவிர்க்க முடியாம அதுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது, அதோட குட்டிக்கு ஆபத்து ஏற்படுதுன்னா மட்டும்தான், அதுவும் ரொம்ப தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு தாயினாயும் தன் குட்டியை பாதுகாக்க போய் கடிக்கும்னு கிடையாது. அது ஒரு கடைசி ஆப்ஷனா எதிர்பாராத ட்ரிகர் நடந்தாதான். இது பல ஆயிரம் கேஸ்ல ஒரு சம்பவம் அப்படி நடக்கும். இல்லைன்னா நம்ம தினந்தோறும் எக்கச்சக்க நாய்க்கடி கேள்வி, ரோட்ல போற வர எல்லாரும் நாய் கடிச்சிருக்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாய்க்கடி சம்பவங்கள் நடப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது, அது மிகவும் வேதனைக்குரியது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாய்க்கடிங்கிறது ரோட்ல போற எல்லாரையும் அது கடிக்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நாய்கள் ஏதோ சொல்லதான் வருது, அதோட தகவலை நமக்கு கம்யூனிகேட் பண்ணுது. அது குறைப்பதெல்லாமே நம்மளை அச்சுறுத்த கிடையாது. ஒரு சின்ன சம்பவம், இதுவும் நாய் குறைப்பு பத்தி தான். இப்ப நான் செடியை வாக்கிங் கூட்டு போறேன்னா ஒரு புது ஏரியாவுக்கு நாங்க போகும்போது அந்த ஏரியால இருக்கிற நாய்கள் குறைக்கும். நான் தனியா போனா கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன, பொதுவா நாய்களை கூட்டு போறவங்க நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு புது சாலையில போனா கூட இந்த நாய் குறைக்காது. ஆனா அவங்க நாய்க்குட்டியை கூட்டிட்டு போறாங்கன்னா அது உடனே குறைக்க ஆரம்பிக்கும். என்னன்னா, யாராவது புதுசா நம்ம டெரிட்டரிக்குள்ள வராங்க, நம்ம எல்லைக்குள்ள யாராது அப்படின்ற ஒரு வேகம் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க அது அச்சத்தின் காரணமாகவும் அந்த புது வரவு அவங்களுக்கு பிடிக்காததன் காரணமாகவும் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த, இல்லை அவங்க அச்சத்தை வெளிப்படுத்த அப்படிதான் குறைப்பாங்க. அப்போ நம்ம தொடர்ந்து அந்த இடத்துக்கு போறோம், நம்ம நாயாலேயோ நம்மளாலேயோ அதுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லைன்னும் பொழுது அந்த நாய்கள் அமைதியாயிடும். இப்ப நான் ஒரு தெருவுக்கு முதல்ல போறேன், அந்த தெருவுக்கு செடியை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறேன்னா அது பல முறை நான் அதை சந்திச்சிருக்கேன். அந்த புது பகுதியில நாய்கள் முதல்ல கத்துன்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச நாள் அனுப்புறோம், நம்மளால எந்த அச்சுறுத்தலும் இல்லை, எங்க நாய் அதுக்கு எந்த துன்பமும் கொடுக்காது அப்படின்னு தெரியும் போது அவங்க இயல்பாவே நட்பாகிறது மட்டும் இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா நம்மளை பாதுகாக்க வருவாங்க. எனக்கு இப்போ நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது. நாங்க நடைபயிற்சி கூட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தா ஒரு 4-5 நாய் எப்பயுமே இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது கண்டிப்பா கொடுப்பேன் சாப்பிட. அப்படி இன்னைக்காவது நான் சாப்பிட கொண்டு போகலன்னா அந்த தெருவே நான் போக தவிர்த்து தோணும் எனக்கு. ஏன்னா அது சங்கடமா இருக்கும், அவங்க ஏமாற்றம் அடைய வைக்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதெல்லாம் அந்த பகுதிக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா கொண்டு போயிடுவேன். அந்த மாதிரி அந்த பகுதிக்கு போற அந்த ஒரு 4-5 நாய்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டு நான் செடியோட திரும்பி வந்துட்டு இருக்கேன். அவங்க அந்த பக்கத்து தெருவில் அந்த ஒரு காலி இடம் மாதிரி இருக்கு. நான் இப்படி திரும்பி இங்க வரேன். நான் இந்த தெருவுக்கு திரும்பினோட மெயின் ரோடு வருது. அங்க திடீர்னு ஒரு 2 நாய் குறைக்க ஆரம்பிச்சது எங்களை பார்த்து. அதை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதுங்க குறைக்க ஆரம்பிச்சோன்னே சரி நான் குறைக்குது, நான் அதை பழகிட்டேன், நான் பாட்டுக்கு நம்ம பேசாமல் போக ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு.
அப்போ வந்து செடி என் கண்ட்ரோலில் தான் இருப்பான். ஆனால் என்னன்னா அந்த சாப்பாடு போடுறோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து 2 நாய்ங்க அந்த சத்தம் கேட்டு, ஏன்னா நாங்கள் தான் போகிறோம், அவங்க உடனே அதை உணர்றாங்க. ஓ இவங்க போகிறாங்க, அந்த 2 நாய் குறைக்குதுன்னா இவங்களுக்கு ஏதோ ஆபத்து போகலன்னு சொல்லிட்டு அந்த 2 நாயும் எங்கள் 2 பக்கமும் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு போகிற போக்கில் அதுங்களை குறைச்சி அதட்டுதுங்க. போ பேசாமல் போ, இதெல்லாம் எங்கள் ஆளுங்க தான், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் ஒரு சவுண்ட் விடுது. இதுங்க குறைக்கவும் அதுங்க அந்த குறைப்புலேருந்து ஒரு விஷயத்த உணர்ந்துக்கிறாங்க. அவங்க விலகி போயிட்டாங்க. இவங்க எங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி அந்த தெரு முனை வரைக்கும் வந்துட்டு நாங்கள் திரும்பி அப்புறமா அவங்க போகிறாங்க. அப்போ நாய்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப அன்பானவங்க. அவங்க குறைக்கிறது எல்லாமே நம்மளை கடிக்க நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க குறைக்கிறது எல்லாமே நம்மளை மிரட்ட நம்ம நினைக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப தெளிவாக உணர்ந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல எங்கள் வீட்டில் நாய் வளர்த்துருந்தாலுமே நான் வளர்ந்தப்பறம் எனக்கு நாய்களை பார்த்தா ரொம்ப பயம். தெருவில் நாய் ஒரு பக்கம் இருந்தால் நான் இன்னொரு பக்கம் தான் போவேன். ஆனால் நான் வந்து நாய்கள் மேலே இருந்த பயம் எல்லாம் எனக்கு முற்றிலும் போச்சு. அவங்கள உணர உணர புரிஞ்சுக்க அந்த பயத்தை வந்து முழுமையாக வந்து எனக்கு நான் போக்கிக்கெல்லாம் கஷ்டப்படல, தன்னால் அந்த பயம் போயிடுச்சு. அதனால இந்த நாய்களோட உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளால கண்டிப்பாக வந்து நாய்கள் மேலே இருக்கிற பயத்தை போக்கிக்க முடியும். சரி, நான் சொல்ல வந்த இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். இப்போ நாய்கள் வந்து சரி குறைக்குது, எதனால குறைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன காரணத்தாலனா அதை குறைக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி டெரிட்டரியோ இல்லைன்னா அதோட குட்டிகளோ இல்லை நம்ம மேலே இருக்கிற பயமோ இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த நேரத்தில் அவங்கள ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, முறைச்சு பார்த்ததுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாது. அதே தான், அவங்க குறைச்சாலுமே நம்ம நேரம் அவங்கள பார்க்கறத தவிர்த்துடணும். கொஞ்சம் நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக நிற்காம பக்கவாட்டில் திரும்பிடணும். அவங்க நடமாட்டம் நம்ம எப்பயுமே கண்காணிப்பில் தான் வச்சுக்கணும். ஆனால் நம்ம பக்கவாட்டில் திரும்பிடணும். டைரெக்டாக ஃபேஸ் பண்ணாதான் நம்ம அவங்கள ஆதிக்கம் செலுத்த வரோம் அப்படின்னு இருக்கோம். நம்ம பக்கவாட்டில் திரும்பிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக நடந்துடணும். அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். நீங்கள் அந்த நாய் கத்தும்போது இன்னொரு விஷயமும் கவனிங்க. அந்த நாய் வந்து பவ்யமா இறங்கி போய் கத்துதுன்னா அது பயத்துல தான் கத்துது. அதே நல்லா ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு நல்லா விரைப்பா அது ஃபுல் ஹைட்டுக்கு நின்றுக்கிட்டு உங்களை விரைப்பா பார்த்து கத்துதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு கோபத்தில் கத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சில நாய் வந்து ரொம்ப தளர்ந்து போய் வாலே உள்ளே போயிட்டு ரொம்ப பலவீனமாக ஆனால் வந்து ஒரு இருக்கும், ஆனால் அது கத்தும். ஆனால் இந்த நாய் வந்து பயப்படுது. வால் உள்ளே போச்சுனாலே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதோட காலுக்கு இடையில பின்னங்காலுக்கு இடையில வால் உள்ளே போச்சுனாலே அந்த நாய் பயந்துட்டு தான் கத்துது. அது உங்களை தாக்குற நோக்கம் இல்லை, ஆனால் பயந்துட்டு தானே கத்துதுன்னு நம்ம அசால்ட்டை கிட்ட போயிடக்கூடாது. அந்த பயத்தை உணர்ந்து அதற்கான ஸ்பேஸை நம்ம கொடுத்து நம்ம அமைதியாக விலகி போயிடணும். நாளடைவில் அவங்களுக்கும் அந்த பயம் போயிடும். நம்மளை பார்த்து விரைப்பா கத்துற நாயுமே நம்ம ஆபத்து இல்லாதவங்கன்னு உணர்ந்துக்கும் போது அவங்களுமே அமைதியாயிடுவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாய்களுடைய வரலாறு, ஓநாயிலிருந்த மனிதனாக நாய்கள் எப்படி ஆச்சு, எப்படி மனிதனோட நண்பனாச்சு அப்படிங்கிற வரலாறு பற்றி கதை, சின்ன சின்ன கார்ட்டூன் பொம்மைகள் வச்சு தான் கதை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறேன். சில எபிசோட்ஸ் 5 எபிசோட்ஸ் போயிருக்கு. நேரம் கிடைக்கும் வந்து பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. விரைவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.